மியான்மரில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்திருக்கிறது. கட்டிட இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கியிருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே இன்றும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் சகாயிங் நகரின் வடமேற்கே நேற்று முன்தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 7.7 அலகாக பதிவானது. 12 நிமிட இடைவெளியில் 6.4 என்ற ரிக்டர் அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் மியான்மர் தலைநகர் நைபிடாவ், மண்டலே உள்ளிட்ட நகரங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. வானுயர்ந்த கட்டடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் என அனைத்தும் தரைமட்டமாக கிடக்கின்றன. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி 3வது நாளாக தொடர்கிறது. இதனிடையே இன்றும் நண்பகல் 12:38 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டரில் 4.6 அலகுகளாக பதிவாகியிருக்கிறது. நிலநடுக்கத்தில் சிக்கி இதுவரை 2000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 3400 பேர் காயமடைந்திருப்பதாகவும் மியான்மர் அரசு தெரிவித்துள்ளது. மியான்மர் மட்டுமல்லாது அதன் அண்டை நாடான தாய்லாந்தின் பாங்காங் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இங்கு உயிர்பலி குறைவு என்றாலும் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இடிபாடுகளில் சிக்கி 17 பேர் இறந்துவிட்டதாக தாய்லாந்து அரசு தெரிவித்துள்ளது. பாங்காங்கில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த 30 மாடிகள் கொண்ட ஓர் அடுக்குமாடி கட்டடம் நிலநடுக்கத்தால் சேதமடைந்து விழுந்துள்ளது. அங்கிருந்த பணியாளர்களில் 83 பேர் என்ன ஆனார்கள் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை. அங்கு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது.